சுதந்திர போராட்ட கால புகைப்படங்களை சேகரித்த சென்னையில் உள்ள தன்னுடைய கடையில் புகைப்பட ஆர்வலர் ஒருவர் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தி வருகிறார். சென்னை சவுகார்பேட்டையில் பிளாஸ்டிக் கடை நடத்தி வருபவர் ஆனந்த்குமார். இவர் தன்னுடைய கடையில் வரலாற்று நிகழ்வுகளை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரிய புகைப்படங்களை ஆர்வத்துடன் காட்சிப்படுத்தி வருகிறார். பல்வேறு ஊர்களுக்கு சென்று லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து வரலாற்று நாயகர்களின் புகைப்படங்களை சேகரித்து அதனை ஒவ்வொரு நாளின் நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு காட்சிப்படுத்துகிறார். 1,00,000 புகைப்படங்கள் வரை சேகரித்து வைத்திருந்ததாகவும் மழை வெள்ளத்தால் ஏராளமான புகைப்படங்களை அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாகவும் ஆனந்த்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள 20,000 புகைப்படங்களை பாதுகாப்பாக சேகரித்து பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தி வரலாற்று நிகழ்வுகளை பொதுமக்கள் நினைவில் இருந்து நீங்காத வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாபில் அமிர்த்சர் சேகரிச்சிருக்கேன், குஜராத்தில் சபர்மதி ஆசிரமம் சேர்ந்திருக்கேன், போர்பந்தர் போயிருக்கேன், டெல்லியில் நேஷனல் மியூசியம், கல்கட்டாவில் இதில் எடுத்துருக்கேன், பார்க் சர்க்கஸில் போய்ட்டு அன்னை தெரசாவோட ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்கேன். அப்புறம் நேதாஜி பவன் அங்கே போனால் நிறைய கிடைக்கும். அப்புறம் டாகூர் பற்றி வேணும்னா சாந்திநிகேதன் கிடைக்கும். அப்புறம் அங்கங்கே நடக்கிற ரயில் எக்ஸிபிஷனு, அந்த ரயில் புகைப்பட கண்காட்சியை ஒன்றும் மிஸ் பண்ணுறது கிடையாது. இந்தியாவுக்குள்ளே எங்கே புகைப்பட கண்காட்சி நடந்தாலும் சரி, ஒரு புத்தக கண்காட்சி நடந்தாலும் சரி, முதல்ல நான் போய் இப்போ தேடி பிடிச்சி அதை போய் ஃபஸ்ட்டு எடுக்க எனக்கு வேலை. அது மாதிரி இடத்துல போகும்போது நிறைய புக்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி ஸ்கேன் பண்ணி இப்படி தான் சேகரிக்க ஆரம்பித்தேன் நான்.